எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் நேற்று எங்கள் வீட்டோட இஃப்தார் டு சஹர் vlog தான் பார்க்க போகிறீங்க. சண்டே அன்னைக்கு இஃப்தாருக்கும் சஹருக்கும் என்ன ரெடி பண்ணேன்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி உளுந்து வடை செய்கிறதுக்கு உளுந்து வடைக்கு தேவையான பொருளை ஊற வச்சுக்கிறேன். இந்த வடையை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் vlog மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன உளுந்து நான் சேர்ப்பேன் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு, ஸோ எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் நெய்பர்ஸ்லாம் வந்து எப்படி உங்களோட வடை மட்டும் இவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது, நாங்களும் இவ்வளோ வருஷமாக செய்கிறோம், அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த உளுந்து வடை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் நம்ம சுட போகிறோம். அடுத்து உளுந்து வடையோட சாலா வடையும் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாலா வடைன்னா பருப்பு வடை, எங்கள் ஊரில் பருப்பு வடையை சாலா வடைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கஞ்சியில் போட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த வடை வேணும்ல. இப்போ 2 வடைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அசர் தொழுதுட்டு அப்புறம் கொஞ்சம் குரான் ஓத ஆரம்பிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு அடுத்து மற்ற வேலையை பார்க்கலாம். வேலைப்பாட்டுக்கு வேலை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து நம்மளோட அமல்களையும் செஞ்சுட்டு இருக்கணும். இப்போது குரான் ஓதி முடிச்சுட்டு ஸோ திரும்பவும் வேலை பார்க்க கிச்சனுக்குள்ளே வந்தியாச்சு. அடுத்து சஹருக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாக்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை பெரட்டி வைக்க போகிறேன். 1 கிலோ சிக்கனில் 1/2 kg வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் இன்னும் 1/2 kg வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துட்டேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், கார்ன்ஃப்ளவர், உப்பு, அப்புறம் தயிர், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எலும்பில்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு எலும்போடு சேர்த்து எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நார்மலாக திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். இந்த சிக்கன் தான் வந்து கலரிக்கறி ஆனும் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததான் நோன்பு திறக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா செய்யணும்ல. இன்றைக்கி வந்து முஹப்பத் கா சர்பத்தாக செஞ்சேன். பாலில் வாட்டர் மெலான், பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், தேவையான அளவு சுகர்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்து உளுந்து வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணுறேன். அந்த உளுந்து வடையை நம்ம சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிட்டேன். உளுந்து வடைக்கு இந்த சட்னி காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான தாளிப்பையும் ரெடி பண்ணி இதுக்கு மேலே ஊற்றிட வேண்டியது தான். இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம வடையை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உளுந்து வடையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வடையை தட்டி ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பொசுன்னு உப்பி வருது. இப்போ இது 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆயிலேருந்து எடுத்துடுறேன். இப்போ உளுந்து வடை சுட்டதுக்கப்புறம் அதே ஆயிலே வந்து சாலா வடையும் போட்டு எடுத்துடுறேன். இந்த வடைக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வலுவலன்னு இருக்கும். ஸோ அதனால் கோரஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வடையும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பாம்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேருங்க. உருண்டையாக போடுறதா இருந்தால் பால் ஷேப்பில் ஒட்டி போட்டுக்கோங்க. வடையை நம்ம ஆயிலில் தட்டி சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கரண்டியை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து வடை வந்து பிரிஞ்சு ஆயிலே கலண்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வடையும் 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஆயிலேருந்து எடுத்துடுறேன். பருப்பு வடையை நம்ம சும்மா சாப்பிட்றத விட கஞ்சியில் பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அது என்னமோ கறி சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு வந்து பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பள்ளியிலேருந்து கஞ்சி வந்து இருந்துச்சு. நம்ம எந்த ஊர் போனாலும் கீழக்கரை நோம்பு கஞ்சி அடிச்சிக்கிட முடியாது. ஏன்னா அங்கே கறி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து வெஜிடபிள் அவ்வளோவா இருக்காது, வெறும் ஆனியன், டொமேட்டோ தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன தான் சேர்க்குறாங்களோ தெரியல, இந்த கஞ்சி நல்ல மனமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, போக போக பழகிருச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஜூஸையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன். நோம்பு திறந்தவுடனே வந்து பசங்க சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் தான். என்ன இருக்கோ இல்லையோ ஜூஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இப்போது இஃப்தார் டைம் வந்துருச்சு. நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். அடுத்து சஹருக்கு உண்டான வேலையை பார்த்து வச்சுட்டு திரும்பவும் தராவியை தொழுவணும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து வேலை முடியும். ஸோ நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு அதை வந்து ஆயிலில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா செட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இருந்துட்டால் போதும், பசங்களுக்கு சத்தம் இல்லாமல் சாப்பாடு இறங்கும். சஹர் டைமில் வந்து சீஃபுட் சுத்தமாக இறங்காது. நாங்கள் குழம்ப வைக்கவே மாட்டோம், எக்ஸப்ட் வந்து வஞ்சர மீன், கனவா, ப்ரான் இதை தவிர. அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணாலோ இல்லைன்னா தொக்கு வச்சாலோ தான் வந்து சாப்பிட முடியும். ஸோ வளவலாண்டு அதிகமாக செய்யாமல் சிம்பிளாக ஏதோ ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட தயிர் வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து நோம்பு டைமில் சிக்கன், மட்டன், பீஃப், அப்புறம் ப்ரான்ஸ், ஸ்குவிட்டு, வஞ்சர மீன் இதுதான் வந்து மேக்ஸிமம் வாங்குவோம். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
அடுத்ததாக வந்து சிக்கன் கலரி கறி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயிலும் கீயும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் சேர்த்து செய்யும்போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து அது கூட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கிறேன். இந்த கலரிக்கறி ஆனம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் சேருங்க. ஸோ அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து முழுசாக தெரியாது. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்க்கலாம். நான் இங்கே ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது கீழே அடி பிடிக்காது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போய் மனம் வரணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். எங்கள் ஊரில் வந்து கலரிக்கறி ஆனம் ரொம்ப ஃபேமஸ். முன்னாடிலாம் வந்து கல்யாண வீடுகளில் தான் செய்வாங்க. இப்போ எல்லாருமே வந்து நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எல்லாமே தனித்தனியாக சேர்ப்போம். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம கலரிக்கறி மசாலா யூஸ் பண்ணி செய்கிறதுனால வேலை வந்து ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கலரிக்கறி மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மசாலா சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த கலரிக்கறி ஆனம் வந்து சிக்கன், மட்டன், பீஃப் 3லேயும் செய்யலாம். ஸோ 3லேயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மசாலாவை சேர்த்தா போதும், கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுலேயே எல்லாமே கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பீஃபு, மட்டன் தான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கலரிக்கறி ஆனம் வந்து சாதம், சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கறியும் தண்ணி விடும். நம்ம இதில் தேங்காய் பாலும் சேர்க்கணும். சஹருக்கு இந்த கலரிக்கறி ஆனம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் நம்ம சேனலில் 2 விதமான கலரிக்கறி ஆனம் வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து எல்லாமே தனித்தனியாக அரைச்சி சேர்க்குறது, முந்திரி பேஸ்ட்டு, கசகசா பேஸ்ட்லாம் தனியாக அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து போட்ட வீடியோவில் வந்து இந்த மாதிரி கலரிக்கறி மசாலா யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். இந்த மசாலாவில் முந்திரி, கசகசாலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த பவுடர் யூஸ் பண்ணாவே போதும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த கலரிக்கறி ஆனத்துக்கு ஹைலைட்டே வந்து இந்த உருளைக்கிழங்கு தான். இதில் சேர்க்குற உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து கட் பண்ண புதினா, மல்லிலைகளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. மூடி போட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் கறியும் உருளைக்கிழங்கும் ஈவனாக குக் ஆகி வரும். குக்கரில் சமைக்கும் போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து விசிலை எடுத்து விட்டுறக்கூடாது. அதுவே தன்னால் ரிலீஸ் ஆகி ப்ரெஷர் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல கலர்ஃபுல்லான கலரிக்கறி ஆனம் ரெடி ஆகும். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா கமன்னு இருக்குது. எங்கள் ஊரில் கல்யாணம் வந்து மோஸ்ட்லி நைட் டைமில் தான் வைப்பாங்க. ஸோ கல்யாணம் முடிச்சுட்டு டின்னர் வைப்பாங்க. அப்போ வந்து இடியப்பம், பரோட்டாக்கு வந்து இந்த கலரிக்கறி ஆனத்தை தான் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சஹர் மெனு. ஒயிட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கலரிக்கறி ஆனம். இது கூட தயிரும் வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கான இஃப்தார் அண்ட் சஹர் ப்ரிப்பரேஷன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.